வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரிகள் செய்யக்கூடிய செய்வினை ஏவல் போன்ற அனைத்து விதமான துஷ்ட சக்திகளிடம் இருந்தும் மாந்திரீக விஷயத்தில் இருந்தும் நம்மை காத்து கொள்வது எப்படி என்பதனையே பார்க்க போகிறோம். எந்த விதமான செயல்களையும் நம்மால் நமக்கு நடக்காதவாறு, அதாவது யார் என்ன செய்தாலும் நமக்கு அது பலிக்காதவாறு எப்படி நாம் செய்வது என்பதனையே இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். முதலில் வீட்டில் துஷ்ட சக்திகள் வராமல் இருப்பதற்காக வீடு முழுவதும் சாம்பிராணி புகை வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ நன்றாக பரப்பி வீடை நன்றாக தூய்மையாக வைத்துக்கொண்டு தெய்வ பாடல்களை வீட்டில் ஒலிக்கச் செய்து கொண்டிருந்தால் எந்த விதமான துஷ்ட சக்தியாக இருந்தாலும் வெளியிலே நிற்கும், அது உள்ளே வர முடியாது. அதே போன்று நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலில் தரக்கூடிய விபூதியையோ அல்லது குங்குமமோ ஒரு தூய்மையான தண்ணி, அதாவது எச்சிற்படாத தண்ணியில் போட்டு வீட்டின் முழுவதும் துளைத்து வந்தால் எந்த விதமான பிணிகளும் இன்றி அந்த துஷ்ட சக்திகள் வீட்டில் வராமல் தடுக்கும் மற்றும் தெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்கும். இதனை வீட்டிற்கு செயல்படுத்தலாம். ஆனால் நமக்கு இது அவ்வளவு துல்லியமாக வேலை செய்யாது. அதற்காகவே பஞ்சாட்சர மந்திரம் இருக்கின்றது. ஓம் நமச்சிவாய என்ற அட்சரத்தை தினமும் ஜபித்து வருவதனால் உங்களுக்கு எந்த விதமான துஷ்ட சக்திகளிடம் இருந்தும் பிரச்சனை வராது. எதிரி நமக்கு செய்யக்கூடிய ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றை எதிரிக்கே திருப்பும் வலிமை கொண்டதாகும் இந்த பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் உங்களுடைய எதிரிகள் யாரும் உங்களுக்கு தீங்கு செய்யும் எண்ணத்தையே கைவிட்டு விடுவார்கள் மற்றும் அவர்கள் செய்யக்கூடிய துஷ்ட செயல்களும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களையே தாக்கும். எனவே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தால் தெய்வ உபாசனைகள் ஆனது விரைவாக சித்தியாகும். அதாவது நீங்கள் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு ஏதேனும் ஒரு தெய்வத்தை உபாசனையோ அல்லது வேறேதோ ஒரு காரியத்திற்காக அந்த இடத்திற்கு அழைக்கின்றீர்கள் என்றால் உடனடியாக அந்த தெய்வமானது அங்கு வந்து நிற்கும். நீங்கள் ஒரு 18 அல்லது 21 முறை மந்திர ஜபம் செய்தாலே உங்களுக்கு அந்த தெய்வமானது பரிபூரணமாக வந்து நிற்கும். இது மட்டுமின்றி அனைத்து விதமான தெய்வ தேவதைகளும் உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு சகல விதமான காரியங்களையும் கைகூட்டி வைப்பார்கள். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பதிவானது வீட்டில் துஷ்ட சக்திகள் வராமல் இருப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் மாந்திரீகர்கள் நமக்கு செய்யக்கூடிய மாந்திரீக செயல்கள் நமக்கு பலிக்காமல் இருப்பதற்கும் மட்டுமே. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.